தமிழகத்தில் 4 ஆண்டுகள் நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி 7வது முறையாக ஆட்சி அமைக்க திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கிளை செயலாளர்கள் மற்றும் பாகா முகவர்கள் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரத்தில் மண்டபம் மற்றும் திருப்புல்லானி ஒருங்கிணைந்த ஒன்றிய கழக கிளை செயலாளர்கள் மற்றும் பாகா முகவர்கள் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ பேசுகையில், தமிழகத்தில் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கடந்த 4 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி 7வது முறையாக ஆட்சி அமைக்க திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பாகா முகவர்கள் கலந்து கொண்டனர். கோவாவுக்கு இணையான பீச் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கு. அந்த பீச்சை நான் 2 வருஷத்துக்கு முன்னாலே அவரிடத்துல சொன்னேன், ஒரு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய சர்க்கமான விளையாட்டுகளை நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு தர வேண்டும் என்று சொன்னேன். மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றுள்ளனர். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கடல் சதுக்க விளையாட்டுகளை கூட அங்கே அமைக்கிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க, வேலை வந்துட்டு இருக்கு. அது இன்னும் 1 வருஷத்துல வந்துட்டா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்முடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபல வலசை அரியமான் பகுதியில் வந்து கடல் சதுக்க விளையாட்டுல அவங்க போய் தங்குவாங்க. அதற்கான ஹோட்டல்